ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன மினி விலாக் பார்க்கலாமா? காலங்காத்தாலே தட்டர்புடல் பிரியாணி தான். இதை நான் ரெடி பண்ணிலாம் வைக்கல. காலையில் ஏஞ்சோடனே நானாக ப்ரிப்பேர் பண்ணது தான். ஸோ இதில் எல்லாமே நான் ரெடி பண்ணேன். அங்கே கோலாவரன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, அது மட்டும் எங்கள் அக்கா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. நைட்டு 10 மணிக்கு அக்கா பொண்ணு இருக்கும், கால் பண்ணான். சித்திமா நான் உன்னை பார்க்க வரேன், தாத்தாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னான். சரி, பாப்பா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போது ஒரு 3rd டைம், அதாவது 3வது டைம் வரா. ஃபஸ்ட்டுலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அடிக்கடி வருவாங்க குழந்தைங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 3வது தடவையாக பாப்பா வரா. சரிடாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களாம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அக்கா பசங்க எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு நாங்கள் அவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என் பாப்பா எப்போ வருவான்ட்டு எங்கள் அக்கா பொண்ணுங்க வெயிட் பண்ணாங்க. இப்போது நான் ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ ஃபோன் வரேன்னு சொன்னாலும் இவங்க ஒருத்தவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன். அவங்க யாருன்றதை நான் இப்போ காட்டுறேன். ஸோ மார்னிங் பசங்களுக்கு இட்லி அண்டு தக்காளி சட்னி சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி அண்டு சிக்கன் கிரேவி, சிக்கன் 65, ஆனியன், கோலா உருண்டை, இது மட்டும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கோலா உருண்டையும் நான் தான் செய்கிறதா இருந்தது. அக்கா நீ தனியாக எதுவும் செஞ்சிட்ருக்கேன்னா பாப்பா, நானே செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய தங்கச்சி கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தால், அவளையும் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் அவள் என்னை பார்க்கணுன்றதுக்காக அவ்வளோ தூரத்தில் வந்திருந்தா. சின்ன தங்கச்சி, அக்கா, பையன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. ஸோ எல்லாருக்குமே இங்கே அவைலபிளாக இல்லை, எல்லாமே பிஸியாக இருந்துட்டாங்க. அதனால் நானுமே யாரையும் பெருசாக எதிர்பார்த்துக்கல. ஸோ நம்ம வீட்டிலேருந்து எல்லோரும் வரும்போது நம்ம சந்தோஷமாக சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டாலே நமக்கு சந்தோஷம் தானே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணி தம்முக்கு விடுறேன். கரெக்டாக என் பாப்பா வந்தால். ஸோ ஒரு ஸ்பெஷல் பர்சன் வராங்களோ, அது யார் தெரியுமா? இவங்க தான். இவங்க யாருன்னா, இவங்க தான் எங்கள் அக்காவுடைய பேத்தி. இதுதான் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. இவள் வரான்னு சொன்னாக்கா நாங்கள் எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்ப்போம். இப்போலாம் மோஸ்ட்லி நான் அம்மா வீட்டுக்கு போகிறதும் சரி, என்ன இருந்தாலும் சரி, இந்த ஒரு குட்டி பாப்பா பார்க்க தான் போகிறதே இருக்குது. வீட்டில் நிறைய குட்டி பசங்க இருக்காங்க. பட் இருந்தாலும் பேர பசங்க எப்போவுமே ஸ்பெஷல் தானே. ஸோ அக்காவுக்கு பேத்தினாலும் நமக்கும் பேத்தி தான் அப்படின்றதுனால அவன்னா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவளை பார்க்கணுன்னா அவ்வளோ ஆசையாக போகும். ஸோ அவள் வரா அப்படின்றதுனால தான் இன்னும் சரி, பாப்பா வேறு உடம்பு முடியாமல் இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கா. ஸோ அவள் ஃபேஸை நான் நிறையா ஏற்கனவே அவளுடைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ வேண்டாம் அப்படின்றதுனால தவிர்த்துருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு விருந்து இப்படி தான் போணுச்சு. சரி, உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் திடீர்னு பிரியாணி சமைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நான் அன்எக்ஸ்பெக்டடாக தனியாக இதெல்லாம் மேனேஜ் பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.